லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா how to find HCF of two numbers by using long division method தான் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to find HCF of three numbers by using long division method தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் 3 numbers இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் we have to take any two numbers. ஸோ I take 63 and 27. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா we have to divide the greatest number by the smallest number. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து greatest number என்ன இருக்குது? 63 இருக்குது. 63 நம்ம உள்ளே எடுத்தாச்சு. நம்ம வந்து 27ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். 2 27s are 54. ஸோ இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 63லேருந்து 54 சப்ட்ராக்ட் பண்ணும்போது பாருங்கள், இப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு 9 வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 வர வரைக்கும் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது we have to repeat the process until the remainder is 0. ஸோ இப்போது நல்லா கவனிங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ரிமைண்டர் 9 வந்து டிவைசராக எடுத்துக்க போகிறோம். ப்ரீவியஸ் டிவைசரை வந்து நம்ம இங்கே டிவிடெண்டாக கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த 9 வந்து இப்போ டிவைசராக எடுத்துக்கணும். இந்த ப்ரீவியஸ் டிவைசரை வந்து இங்கே டிவிடெண்டாக கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போது 9 will become as the divisor and 27 will become as the dividend. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணலாம். பாருங்கள், 3 9s are 27. ஸோ அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 0 வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ HCF ஆஃப் 63 and 27 is 9. ஓகேங்களா? அது லாஸ்ட் டிவைசர் தான் வந்து HCF. இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். HCF ஆஃப் 63 and 27 is 9. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா we have to take the third number. ஸோ ஏன்னா நம்ம தேர்ட் நம்பர் இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் we have to take the third number and the HCF of these two numbers. ஸோ இந்த ரெண்டு நம்பருடைய HCFும் அண்ட் தேர்ட் நம்பரையும் எடுத்து நம்ம இப்போ டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே தேர்ட் நம்பர் இப்போ இங்கே என்ன இருக்குது? 54 இருக்குது. ஸோ 54யும் HCF ஆஃப் these two numbers வந்து 9. ஸோ இந்த ரெண்டையும் எடுத்து இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 54 9ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 6 9s are 54. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 0 வரும். ஸோ அப்போ the last divisor will be the HCF. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது? இந்த லாஸ்ட் டிவிசர் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 9 இருக்குது. ஸோ இதுதான் வந்து HCF ஆஃப் these 3 numbers. ஸோ இங்கே எடுத்து எழுதிக்கலாம். HCF ஆஃப் 63, 27 and 54 is 9.